ஹாய் மக்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் டு ஊட்டியில் வந்து பார்ட் 2. இந்த பார்ட் 2 வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தலகுந்தாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபைன் ஃபாரஸ்ட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஃபினிஷ் பண்ணோம். இது வந்து செகண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தலகுந்தா. இந்த தலகுந்தாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மசனக்குடி போகிற வழி. இது வந்து மசனக்குடி போகிற வழி. கூடலூர் போய்ட்டு மசனக்குடி போகலாம். இங்கேருந்து ஷார்ட்கட்டு மசனக்குடி போகலாம். இங்கே வந்து யாருக்குமே அலோடு கிடையாது. ஊட்டி பீப்புள் மட்டும் தான் அலோடு. TN43 வெஹிக்கிள் மட்டும் அலோடு. அந்த ஊட்டியுடைய லைசன்ஸ் வச்சுருந்தா அங்கே உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எந்த வெஹிக்கிளுமே நம்ம வெளியிலேருந்து வர வண்டிகள் எதையுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரோடு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரோடு நல்லாயிருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டிங்கு டவுன் வந்து நிறைய இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து யாருமே வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அந்த ரோட்டில் வந்து போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அவங்கள வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த ரூட் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தலகுந்தாவை தாண்டி வந்தோம் அப்படின்னா இது தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கான ஒரு ஜங்ஷன்னு சொல்லலாங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஊட்டி பீப்புள்ஸுடைய அந்த இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. பேசிக்காக அவங்களுடைய டான்ஸு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், இந்த படுகா டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஓரமாக கார் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நின்று பார்த்துட்டு போகலாங்க. அப்புறம் நம்ம ஊட்டி உள்ள என்ட்ரி ஆயாச்சு பாருங்கள். கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ரெய்னியாகவும் இருக்குது. இப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது தாங்க வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இங்கே வந்து இப்போ அந்த வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் இருக்கும். சாக்லேட்டு கடைகள்லாம் இருக்கும். இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கேயே சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இப்போது இங்கே ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க மெடிக்கல் காலேஜ். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஊட்டியில் மெடிக்கல் காலேஜ் இல்லைங்க. இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் கூட இல்லைங்க, ஒரு 3 to 4 மந்த் ஆகும். ஓகேங்களா. இப்போ தாங்க மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மெடிக்கல் காலேஜ். அந்த சைடு இருக்கிறது வந்து ஹாஸ்டல். பாருங்கள், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீலகிரி. உள்ளே போயிட்டு பார்த்துருக்கேங்க நான். அது பில்டிங் ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது போயிட்டு பார்த்தோம். சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா. அப்புறமா இந்த சைடும் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் இருக்கும். இங்கே இந்த இந்த சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து சிட்டிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடு, ரூம்ஸு எல்லாமே அப்படி இருக்குங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் இருக்கும், ஹை கோர்ட் இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட் கம்பெனிகள் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சாக்லேட் கம்பெனிலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய வீடியோஸில் வந்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு. அது இந்த இடம் தான் மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க நிறைய. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த 2 இதுவும் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இங்கே சாக்லேட் வாங்கினதில்ல, நீங்கள் வாங்கி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆன் த வேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகும்போதே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவைப்படும் போது அங்கங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஊட்டி சாக்லேட்லாம் வாங்கிட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காரில் போகும்போது வாங்கி கூட எடுத்துகிட்டு போகலாம் நிறையா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டெம்பரேச்சர் மாறும்போது லைட்டாக வந்து மெல்ட் ஆகும். அது கொஞ்சம் கூலிங்லேயே இருந்ததுங்க அந்த சாக்லேட்டு. நமக்கு அந்த டெம்பரேச்சர் மாறும்போது கம்பல்சரி மெல்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஊட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போது இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் இறங்கினோடனே லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுது பாருங்கள். அது தாங்க வந்து இந்த பார்க்குக்கு போகிற ரோடு. கவர்மெண்ட் பார்க் இருக்குது இல்லைங்களா, நமக்கு வந்து தாவரவியல் பூங்கா, அந்த பூங்கா போகிற ரோடு. நம்ம வந்து ரைட்டில் கட் பண்ணுறோம். ரைட்டில் கட் பண்ணி போனீங்கன்னா இங்கே ஒரு ஜங்ஷன் வரும். இந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் வந்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு சின்னதாக ரவுண்டானா ஒன்று வரும். ரைட் ஹேண்ட் சைடு பெட்ரோல் பங்க் வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெட்ரோல் பங்க் வரும். அதில் வந்து லெஃப்ட்டு கட் பண்ணோம் அப்படின்னா, ரைட்டு கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜங்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்குது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அதை தாண்டி போனோங்க. அதை தாண்டி போய்ட்டு நம்ம கட் பண்ணோன்னா வச்சுங்களேன், அந்த ஜங்ஷனில் கட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஜங்ஷனு, இது செகண்ட் ஜங்ஷனு. இதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இந்த பக்கம் வந்து லவ்டாலு, குன்னூர், மேட்டுப்பாளையம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரூட்டு. அந்த ரூட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து தாவரவியல் பூங்காலேருந்து போனீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தொட்டபெட்டாவில் போய் கட்டபெட்டாவிலேருந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரிலேருந்து நீங்கள் மேட்டுப்பாளையம் போயிடலாம். அந்த ரோடும் சூப்பராக இருக்கும். வியூ பாயிண்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோட்டில் வந்தோம்னா இது வந்து உள்ளே வர ரோடு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ் எல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரோடு. இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 100 மீட்டர் வந்தோடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க ரோஸ் கார்டன் மேலே போகிற வழி. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் மேலே போகணும், 2 கிலோமீட்டர் நீங்கள் மேலே போனீங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி அப்படியே நம்ம வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன்லேருந்து பக்கத்தில் வந்து நியர்பை வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு. உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஊட்டியுடைய வர்க்கி, சாக்லேட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டல் வரைக்கும் வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா. அந்த ஹோட்டல் தாண்டி லெஃப்ட்டு ஒன்று கட் ஆகும். அந்த லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா மேலே ஒரு முருகர் கோவில் ஒன்று இருக்குங்க. அந்த முருகர் கோவிலுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. அந்த முருகர் கோவிலுடைய வழி எங்கே வந்து போகுது பார்த்திங்கன்னா, மேலே லாஸ்ட்டு கடைசி வரைக்கும் போங்க. அங்கே போய்ட்டு பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெப்ஸில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்டெப்ஸ்லாம் போட்டுருப்பாங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக அந்த முருகர் கோவிலை வந்து கவர் பண்ணுறோம். நாங்கள் பிஎன்ஆர்னு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டல் தாண்டி அடுத்த ஜங்ஷனில் தாங்க முருகர் கோவிலுக்கு போகிற வழி. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஹோட்டலில் தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, ஆவரேஜாகவும் இருக்குது. எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்களுக்கு அந்த ட்ரிங்க் அடிக்கிறது, ஸ்மோக் ஸ்மெல்லு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து